சூனியத்தை பல ப்ரொசீஜர்ல வைப்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, யாரெல்லாம் இந்த அகால மரணம் அடைஞ்சிருக்காங்களோ அவங்களோட சாம்பலை வாங்கி பிளஸ் யாருக்கு நம்ம சூனியம் வைக்கணும்னு நினைச்சோமோ அவங்களோட காலடி மண்ணு பிளஸ் அவங்களோட சிறுநீர், அவங்களோட முடி, அவங்களோட வேர்வை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அதுல சில பூஜைகள்லாம் பண்ணி அந்த பொம்மை தான் இனி அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. சில பேர் இந்த ப்ரொசீஜரை வேற மாதிரியும் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இந்த ப்ரொசீஜரை பண்றாங்க. சரிங்களா? பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டுல வாழும் போது அவங்க காலடிப்பட்ட மண்ணு, அவங்க தலைமுடி, அவங்க துணியை துவைக்கிறது, அந்த வேர்வை இது எல்லாமே நம்ம ஆளுகளுக்கு ஈஸியா எடுக்கிற மாதிரி தானே இருந்துச்சு. அப்போ நம்ம ஆளுங்க நான் சொல்றது இந்தியன்ஸ் எதுக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு சூனியம் வச்சு வெளியே அனுப்பல? இருந்தா தானே வைப்பாங்க. சோ இது பிரிட்டிஷ். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க, சரித்திரத்துல எவ்வளவு வகையான போர்கள் நடந்திருக்கு. இப்ப ராமாயணத்தை எடுத்துக்கோங்க, ராமாயணத்துல சண்டைகள் வந்திருக்கா? அதே மாதிரி மகாபாரதத்தை எடுத்துக்கோங்க, மகாபாரதத்துல சண்டைகள் நடந்திருக்கா? எத்தனையோ அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்களா? அதே மாதிரி கெட்டவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்களா? சூனியம் ஒண்ணு உண்மையா இருந்தா இவங்க எதுக்கு சண்டை போடணும்? சூனியத்தை வச்சு ஆப்போசிட் பார்ட்டியை மடக்கிடலாம்ல, எதுக்கு இத்தனை சண்டை? அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸும் சரி, முஸ்லிம்ஸும் சரி, ஜூஸும் சரி, இந்த 3 ரிலிஜன்ஸுமே பாத்தீங்கன்னா ஃபேரோஸ் சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல்ஸ ஈஜிப்ட்ல அடிமைப்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிமைத்தனத்துல ஏகப்பட்ட வகையான கொடுமைகள் அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூனியம் ஒண்ணு உண்மையா இருந்துச்சுன்னா இந்த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் மக்கள் ஃபேரோஸுக்கு சூனியம் வச்சு ஜெயிச்சிருக்கலாம்ல. ஃபேரோ ரொம்ப டார்ச்சர் பண்றாப்பா, ஃபேரோ எங்க ஆண் மக்கள் எல்லாத்தையும் கொல்றான்ப்பா, ஏகப்பட்ட கொடுமை பண்றான்ப்பான்னு இப்படின்னு அவங்க வேதனைப்பட்டாங்களே ஒழிய, மோசஸ்க்காக வெயிட் பண்ணாங்களே ஒழிய, அவங்க ஏன் யாரும் சூனியம் வச்சு ஃபேரோவை முடக்கல?